பட்டையப்பா ரஜினி மாரி தான் அண்ணன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. எவ்வளோ வயசானாலும், இன்னும் அந்த கோல் ஸ்கோரிங் எபிலிட்டி உன்ன விட்டு போகவே மாட்டேங்குது. பிரான்ஸ் மேலேயே 5 கோல் அடிச்சிருக்கானுங்க ஸ்பெயினு. எப்படியும் போர்ச்சுகல் கூட ஜெயிச்சுருவானுங்க. குட்டி புலி இந்த மேட்ச்ல பொளந்து தள்ளப் போறான். நூனோ மெண்டஸ போட்டு வறுத்தெடுக்க போறாங்கிறது தான் பேச்சு. ஆனா மேட்ச்ல அப்படியே ஆப்போசிட்டா நடந்து போச்சு. நூனோ மெண்டஸ் லமீன் யமால புடிச்சு மண்ட கொட்டு கொட்டிட்டான். ஃபுல் டைம்ல 2-2ன்னு ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம். அதுல யாருமே கோல் அடிக்கல. அதுக்கப்புறம் பெனல்டீஸ்க்கு வந்தா 2 டீமோட பிளேயர்ஸுமே பெனல்டி ஷூட் அவுட்ல பால நேரா நெட்லயே சொருகிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் தான் வரார் அண்ணன் ஆல்வாரோ மொராட்டா. மொராட்டா வந்தா என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியும்ல. முடிஞ்சு போச்சு. போர்ச்சுகல் ஜெயிச்சுட்டாங்க யுஎஃபா நேஷன்ஸ் லீக 2வது தடவையா. பல நியூஸ் பேப்பர்ல ரொனால்டோக்கு வயசாயிருச்சு. இனிமேல் விளையாடுறது கஷ்டம்னு சொல்லி 2018ல எழுதிட்டு இருந்தானுங்க. இப்ப 2025 ஆயிப்போச்சு. நேஷன்ஸ் லீக்ல அதுவும் கொடூர ஸ்பெயின் டீமுக்கு எகெயின்ஸ்டா கோல போட்டு போர்ச்சுகலையும் ஜெயிக்க வச்சுட்டாப்ல. குட்டி புலி லமீன் யமால பார்த்து எந்த அளவுக்கு நான் வியந்து போறேனோ, அதை விட அதிகமான ஆச்சரியம் என்னன்னா, அண்ணன் ரொனால்டோ 40 வயசுல இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காப்ல. இதுல அன்பார்ச்சுனேட்டான 2 விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்ட்ரீம் பண்ணாதனால மேட்ச் நல்லா இருந்திருக்கு. அதே மாரி ஸ்பெயின் ஜெயிப்பாங்கன்னு சொன்ன காரணத்தினால போர்ச்சுகல் ஜெயிச்சுட்டாங்க. உலகத்துல என்ன வேணா மாறலாம். ஆனா மாறாத ஒரே விஷயம், அடுத்த வருஷம் நம்ம டீம் வேர்ல்டு கப்ப ஜெயிக்கிறது.